இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் அடிப்படையான வேதபூர்வமான கேள்விகளுக்கான பதில்களை நம்ம கேட்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி, அபிஷேகம்னா என்ன அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு வேதபூர்வமான ஒரு பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணிடலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எழும்புகின்ற சந்தேகங்களுக்கு உம்முடைய வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியான தேவன் சரியான பதில்களை கொடுத்து அவர்களை தெளிவாக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கி மக்கள் மத்தியில் அபிஷேகத்தை குறித்து அநேக கேள்விகள் எழும்பிக்கொண்டே இருக்குது. அநேக சந்தேகங்கள், அநேக குளறுபாடுகள், வேத புரிதல் இல்லாமல் அங்கும் இங்குமா மக்கள் அலசடிப்பட்டு கொண்டு இருக்கின்ற நாட்கள். இப்போ அபிஷேகம்னா என்ன, இன்றைக்கி அபிஷேகம் இருக்கா, எப்படி அபிஷேகம் வர்றது, அபிஷேகம் ரட்சிப்பலையா, அபிஷேகம் ரட்சிக்கப்பட்ட பின்னாலையா, இல்லாட்டி இது ஒரு தனி அனுபவமா, இப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள் மக்கள் மத்தியில் பொதுவாக எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது கேட்குறப்ப சில நேரங்களில் ரொம்ப மனசில் சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஜனங்கள் வேதத்துக்கு திரும்பாமல், வேதத்தை பார்க்காம ஒரு சில மனிதர்கள் சொல்லுகின்ற காரியங்களை கேட்டு வழிவிலகி போகிறது மனவேதனையாகவும், அதாவது வேதத்தை விட்டு ஜனங்களை திசை திருப்புகின்ற ஒரு கூட்டத்தின் மத்தியில் மக்கள் அலசடிப்படுறதை பார்க்குறப்ப ரொம்ப வேதனையான ஒரு காரியமாக இருக்குது. இன்றைக்கி பொதுவாக மக்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா, மக்களை வஞ்சிக்கிற ஒரு கூட்டம், ஏமாத்து கூட்டம்னே சொல்லலாம். அதை இந்த ஏமாத்து கூட்டம் என்ன செஞ்சிட்ருக்குன்னா, மக்களை வேதபூர்வமாக வேதப்படி சிந்திக்க விடாமல், அவங்கள தங்க பக்கமாக அடிமையாக்கிட்டு அவங்கள சிந்திக்க விடாமல் செய்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம். அவங்களுடைய சிந்தனைகள் முழுசுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பாக்கெட்டாக தான் இருக்குது. அதாவது இது சொல்லப்போனால் ஒரு திருட்டு கூட்டம்னே சொல்லலாம். அப்படி தான் தோணுது சொல்கிறதுக்கு. ஏன்னா மக்களை வஞ்சிக்கக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. ஒரு ஊழியனா, ஒரு போதகனா நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மக்களை வேதத்தை பார்க்க சொல்லணும். ஏன்னா வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வேதம் சமூலமும் சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மக்களை உண்மைக்கு நேராக திருப்பலை அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ஊழியக்காரனாகவே இருக்க முடியாது. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நிறைய இடத்துல பெருகி மக்களை வஞ்சித்து இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சரியான முறையில் வேதபூர்வமாக பதில் சொல்லாமல் கெடுத்து கொண்டு இருக்கின்ற நாட்களில் இந்த கேள்விக்கான பதில், அபிஷேகம்னா என்ன, இதுக்கு ஒரு சரியான வேத பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-18 வசனங்களில் இயேசு கிறிஸ்து பிலிப்பு செசரியாவின் பட்டணங்கள் வழியாக நடந்து வர்றப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்குறார், மனுஷகுமாரனாகிய என்ன ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புறார். அப்போ சீஷர்கள் பதில் சொல்கிறாங்க, உம்மா யோவான் ஸ்நானகன் என்றும், எலியா என்றும், எரேமியா என்றும், தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் ஜனங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்குறப்ப ஜனங்களுக்கு வேதபூர்வமாக அறிவு இருந்திருக்கு, ஆனால் மனுஷகுமாரன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ உடனே இயேசு மறுபடியும் சீஷரில் பார்த்து கேட்குறார், நீங்கள் என்ன யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறார். அப்படி கேட்குறப்ப பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே தான் இது பேதுரு செய்த மிகப்பெரிய உன்னதமான ஒரு அறிக்கை. என்ன, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். அப்போ கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது, கிறிஸ்துனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், த அனாயிண்டட் ஒன் அப்படின்னு சொல்லுது. யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கிறிஸ்து அப்படின்னு சொன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்போ நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. யார் யார் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசாரியரை அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 பேரையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த 3 தவிர வேறு யாரையும் என்ன செஞ்சதில்லை, அபிஷேகம் பண்ணது வேதம் சொல்லலை. இப்போ அது அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், அந்த அபிஷேகம் எங்கே பண்ணணுன்னா வேதம் சொல்லுது, அது தலையில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அடுத்த இன்னொரு விஷயத்த சொல்லுது. யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 30-31 வசனங்களில் மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் காணப்பட வேண்டும், அது மனுஷனுடைய சரீரத்தில் வார்க்கப்படக்கூடாது. அப்போ அபிஷேக தைலம் எங்கே ஊற்றக்கூடாது அப்படின்னா, சரீரத்தில் வார்க்கப்படக்கூடாது, சரீரத்தில் ஊற்றப்படக்கூடாது. அப்போ எங்கே ஊற்றணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவரே சொல்கிறார் மோசேட்ட, தலையில் தான்ப்பா ஊற்றணும், வேறு எங்கேயும் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறார். அப்போ
அப்போ இது எங்கே ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் தலையில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ சரீரத்தில் ஊற்றப்படக்கூடாது. அப்போ கிறிஸ்து என்னவா இருக்கிறார் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவர் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது இந்த 3 பணியையும் இயேசு கிறிஸ்து செய்கிறார். இந்த 3 முக்கியமான பணிகளை செய்கிறார் அவர் தீர்க்கதரிசியாக. இங்கே யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாக வர்றாரு. அந்த சீகார் எனப்பட்ட அந்த ஊரில் வரும்பொழுது அந்த யாக்கோபுடைய கிணத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போது ஒரு பெண் வர்றப்ப ஆண்டவர் கேட்குறாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்கிறாரு, நீ யூதனாக இருக்க, நீ என்னிடத்துல தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன். அப்போ அவர் சொல்கிறேன், நான் இங்கே முண்டுக்குள்ளே வராமலும் இங்கே தண்ணி முள்ள வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறா. நீங்கள் அதை படித்து பாருங்கள். அப்போ சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் உன் புருஷனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ புருஷனை கூட்டிகிட்டு வான்னு சொன்னோன்னே எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு 5 புருஷன், இப்போ இருக்கிறவனு உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லி அவளோட பாவத்தை சுட்டி காட்டுறாரு. அதாவது ஒரு சின்ன அந்த உரையாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் உன்னை என்ன உன் தாகத்தை தீர்க்காது, உன் பாவத்திலேருந்து உன் விடுதலை பெறணும்னா இயேசு கிறிஸ்து தான் தாகம் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன உடனே அவர் சொல்கிறா, உண்மையை நான் தீர்க்கதரிசியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ உடனே அவர் சொல்கிறார், நான் அங்கே நாங்கள் கெத்சேமனையில் தொழுது கொள்கிறோம், நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்கிறீங்க. உடனே இயேசு சொல்கிறாரு, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், எல்லா இடத்துலையும் தொழுது கொள்ளலாம். அப்போ உடனே திருப்பி அவர் சொல்கிறார், மேசியா ஒருத்தர் வருவார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு பேசுகிற நானே அவர் அப்படின்னு சொல்லி தன்னை மேசியாவா அந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறார். அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா யார்? அவர் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி யாருன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்கும் பொழுது ஆசாரியரை நம்ம குறித்து பார்க்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-45 வசனங்களில் பார்க்கும் பொழுது ஒரு குஷ்ரோகி அவர் இடத்துல ஓடி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இயேசு என்ன செய்கிறாருன்னா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்குன்னு சொல்லி அவனை தொட்டு சுகமாக்குறார். சுகமாக்குன உடனே அவர் அத்தோட விடலை. அவனை என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய குஷ்டரோகம் நீங்கினதை குறித்து நீ போய் என்ன செய்யணும், அந்த காணிக்கையை செலுத்தி ஆசாரியத்தில் போய் காட்டு அப்படிங்கிறார். இப்போ ஏன் அந்த இடத்துல அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது லேவியராகமம் 13-14 அதிகாரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது குஷ்டரோகியை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்படுது. குஷ்டரோகம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னு சொன்னால் ஆசாரியன் தான் சொல்லணும். குஷ்டரோகம் சுகமாயிடுச்சுன்னு சொல்லணும்னா ஆசாரியன் தான் சொல்லணும். இப்போ குஷ்டரோகி ஊருக்குள்ளே வரும்பொழுது குஷ்டரோகி யாரையா தொட்டுட்டு அவன் தீட்டாயிடுவான். ஆனால் இந்த இடத்துல ஏசு அவனை தொடுறார், அவன் சுத்தமாகறான். இவன் சுத்தமானவனை போய் ஆசாரியன்ட்ட போய் சொல்கிறான். ஆசாரியன்ட்ட சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, மேசியாவாகிய ஆசாரியர் இந்த உலகத்தில் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் அந்த இடத்துல சொல்லப்படுது. அங்கே அற்புத அடையாளங்கள் இல்லை. மேசியா தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்துட்டார், அவர் ஆசாரியர். அவர் உங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற மேசியா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார் அவர் ஆசாரியராக. அதே நேரத்தில் இன்னும் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதே 2ஆம் அதிகாரத்தில் மார்க் 2ஆம் அதிகாரத்தில் 1-12 வசனங்களில் பார்க்கும் பொழுது அவர் வீட்டில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கார். மேல் கூரையை திறப்பாக்கி கீழே இறக்குறாங்க. ஆண்டவர் உடனே சொல்கிறாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அங்கிருந்த ஆசாரியர்கள் பரிசேயர்கள் என்ன நினைக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவர் என்ன பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு யார், இவர் தேவனா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அப்படி கேள்வி எழுப்புறப்ப அவங்க இருதயத்தில் இருக்கிறதை இயேசு அறிஞ்சு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறது சொல்லவுமா, எழுந்து நடன்னு சொல்கிறது சொல்லவுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்ல, நீ எழுந்து நட அப்படிங்கிறார். இவர் எழுந்து நடந்தாச்சு. இப்போ எழுந்து நடந்தோன்னா அங்கே ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, பாவங்களை மன்னிக்கிறவர் நான் தான் மேசியா, நான் தான் தேவகுமாரன், நான் தான் பாவத்தை மன்னிக்கிறவர், ஆக நான் ஆசாரியராக இருக்கிறேங்கிற ஒரு செய்தி அங்கே சொல்லப்படுது. ஆக கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் அந்த பேதுருவினுடைய அறிக்கையில் முக்கியமாக அவர் தீர்க்கதரிசியாக விசுவாசம், 2வது ஆசாரியராக விசுவாசம், 3வது ராஜா. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் யூதருக்கு ராஜா, அதான் தாவீதினுடைய வம்சத்தில் பிறந்திருக்கிறார். சாஸ்திரிகள் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்குறாங்க. அப்போ அவர் யூதருடைய ராஜா, அவர் ராஜாவாக என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவர், காற்றையும் கடலையும் எதையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னவர். அடுத்தது அவர் பிசாசுகள் மேல் அதிகாரம் உள்ளவர், பிசாசுகளை விரட்டினார். அடுத்தது பார்க்கும் பொழுது அவர் மனிதர்கள் மீது அதிகாரம் உள்ளவர், மனுஷனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா பகுதிகளையும் அவர் தொட்டு சுகமாக்கினார். மரித்த உடனே யபீர்வின் மகளை சுகமாக்குறார். மரித்து பாடையில் வர்றப்ப நயின் விற்று விதவையின் மகனை அவர் உயிரோடு எழுப்புகிறார். மரித்து 4 நாள் போன லாசரு உயிரோடு எழுப்புகிறார். அப்போ ஆண்டவர் மனுஷன் மேலே அதிகாரம் உள்ளவர், அவர் ராஜா.
அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியா, ஆசாரியரா, ராஜாவாக இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த மூவரா நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்கள் விசுவாசி. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கிறிஸ்து என்னவா இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த அபிஷேகம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அப்போ தலை அப்படின்னா அங்கே தான் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அபிஷேகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியா, ஆசாரியரா, ராஜாவாக இருக்கிறார். அவர் திருச்சபையினுடைய தலையாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து திருச்சபையினுடைய தலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரமாக நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்பொழுது கொலோசியர் 1:18 அவர் சபையாகிய சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்து சபையினுடைய தலையாக இருக்கிறார். அப்போ அபிஷேகம் எங்கே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக தெளிவாக சொல்லுது, தலையில். தலை யார் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து. ஏன்னா சரீரத்தில் அபிஷேகம் பண்ணக்கூடாது, சரியா? இப்போ மிக தெளிவாக கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அவர் தலையில் அபிஷேகம் பண்ணிடுறார். நீங்கள் இதே இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏசாயாவினுடைய புஸ்தகம் 61ஆவது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த அபிஷேகத்தை குறித்து சொல்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ யார் இங்கே அபிஷேகம் பண்ணினார்னா, குமாரனை பிதாவான கடவுள் அபிஷேகம் பண்ணினார். இதே விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். தயவு செஞ்சு என்னோடு கூட நீங்கள் பாருங்கள். 16ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்திருந்தார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏசாயா 61:1 தான் சொல்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஒரு அற்புதமான விஷயம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பிதாவான கடவுள் குமாரனாகிய கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பிதா அபிஷேகம் பண்ணது குமாரனை, சரியா? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பிதா குமாரன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த வேத வாக்கியம் நிறைவேறிடுச்சு. ஏன்னா அவர் தான் திருச்சபையினுடைய தலை. அப்போ திருச்சபையினுடைய தலையாகிய கிறிஸ்து இருக்கும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவை நான் அவரை தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, ராஜாவாக விசுவாசிக்கும் பொழுது, அப்போ நான் ரட்சிக்கப்படும் பொழுது, நான் சரீரமாகிய சபையில் இணைக்கப்படும் பொழுது, அவர் தலையில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் எனக்குள்ளே வருது. அப்போ நான் ரட்சிக்கப்படுறப்பே நான் என்ன செய்யப்படுறேன்னா, அபிஷேகிக்கப்படுகின்றேன். இதுதான் சங்கீதம் 133 சொல்லும் பொழுது, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலமானது அவனுடைய தாடியின் வழியாய் வழிந்து அவனுடைய ஆடையில் வருதுன்னு சொல்லுது. அப்போ எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நேரத்தில் அந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படுறான். இதுதான் வேதம் சொல்லுது, சரியா? நீங்கள் அதே விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 1:21 பார்க்கும் பொழுது, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்போ பிதா குமாரன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கும் பொழுது சரீரத்தினுடைய அவயவமாக மாறுறேன். நான் எப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனோ அப்போ நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். அபிஷேகங்கிறது ஒரு தனி அனுபவம் கிடையாது. வேதபூர்வமாக நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இது ஒரு ஏமாத்து கூட்டம். இன்றைக்கி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கான். உன் காசை பிடுங்கிறது அவனுடைய வேலை. நீ வேதத்துக்கு திரும்பணும். கேட்குற ஒவ்வொருவரும் தயவு செஞ்சு நான் சொன்ன இந்த வேத பகுதியெல்லாம் பரட்டி பாருங்கள், சரியா? வேதம் இதை தான் சொல்லுது. வேதம் சொல்கிறதான் நான் சொல்ல முடியும். வேதத்துக்கு முரணா யார் சொன்னாலும் நிச்சயமாக அந்த மனுஷன் கள்ளப்போதகனாக தான் இருப்பானே தவிர வேறு யாராவும் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, தயவு செஞ்சு வேதத்துக்கு வாங்க. வேதத்தை விட்டு வேறு ஏதோ அனுபவங்களையும் கற்பனைகளையும் நம்பாதீங்க. அது வேத புரட்டு,
சரியா? ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு தாங்க. வேதத்தில் தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேதம் தான் நமக்கு எல்லாமே. வேதம் அதிகாரம் உள்ளது, வேதம் போதுமானது, வேதம் முடிவானது, வேதம் எல்லா காலத்துக்கும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் அந்த உலகத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த வேதத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆகவே வேதத்துக்கு திரும்புங்க, ஏமாந்து போகாதீங்க, கிறிஸ்துவ விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கேன், என் பாவத்தை மன்னிங்க சாமி, உண்மையை நான் தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, ராஜாவாக விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை அபிஷேகித்து தன்னுடைய சரீரத்தில் இணைத்து அவர் தலையாய் நாம் சரீரமாய் இயங்குகிறோம் என்பதை புரிந்து வாழ கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.